ஜெனீவாவிற்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தை புனரமைப்பு செய்வதற்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்ட நிறுவனத்தின் உரிமையாளருக்கு எல்டிடியுடன் எந்தவித தொடர்பும் இல்லை என தெரிவித்து சுவிட்சர்லாந்து போலீஸ் அதிகாரி ஒருவர் அனுப்பியதாக கூறப்படும் கடிதத்தை ஊடகங்களுக்கு வெளியிடுமாறு மக்கள் விடுதலை முன்னணி வெளிவிவகார அமைச்சருக்கு சவால் விடுத்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் பெடரல் போலீசின் பியர் ஈவ்ஸ் ஹுகனன் இது தொடர்பில் தெளிவுபடுத்தி ஜெனீவா உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் அதிகாரியொருவருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் அண்மையில் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஜெனீவாவுக்கான இலங்கை நிரந்தர வதிவிட பிரதிநிதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தை புனரமைப்பு செய்வதற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்ட நபருக்கும் விடுதலை புலிகள் அமைப்புக்கும் இடையில் தொடர்பு இருப்பதாக சுவிஸ் புலனாய்வு பிரிவிற்கு எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை என தெரிவித்து வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் கடந்த 21ஆம் தேதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். குறித்த இல்லத்தை புனரமைப்பு செய்வதற்கான ஒப்பந்தம் 2009ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் PT துரைராஜா என்பவருக்கு சொந்தமான சூரிச்சியில் உள்ள நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த விடயம் தொடர்பாக புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 3 வருடங்களின் பின்னர், அதாவது 2012ஆம் ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி அவ்வேளையில் ஜெனீவா உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் ராஜதந்திர தூதுக்குழுவின் தலைவராக இருந்த யூ ஜவுஃபர் சுவிஸில் உள்ள பெடரல் புலனாய்வு சேவை பிரிவின் அதிகாரியான பியரே ஹூகனனிடம் வினவியுள்ளதாக அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். அதுக்கு புலனாய்வு சேவை பிரிவு அதிகாரி பதில் வழங்கியுள்ளதாகவும் அதில் புனரமைப்பு பணிகளுடன் தொடர்புபட்ட நபர் விடுதலை புலிகளுடன் தொடர்பு கொண்டிருந்தமைக்கான எவ்வித தகவலும் சுவிஸ் புலனாய்வு பிரிவிற்கு பதிவாகவில்லை எனவும் அமைச்சர் கடந்த 21ஆம் தேதி வெளியிட்டிருந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதேவேளை சண்டே டைம்ஸ் பத்திரிகை இந்த விவகாரம் தொடர்பில் இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் ஆலயத்திடம் மின்னஞ்சல் மூலம் வினவியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் கொள்கையின்படி விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்படாத ஓர் அமைப்பாக இருப்பினும் நிதி சேகரிப்பு மற்றும் முறையற்ற விதத்திலான நிதி செயற்பாடுகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள முடியும் என தூதுவர் ஆலயம் அந்த மின்னஞ்சல் செய்திக்கு பதில் வழங்கியுள்ளது. அத்துடன் ஜெனீவாவுக்கான இலங்கை நிரந்தர வதிவிட பிரதிநிதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தை புனரமைப்பு செய்த ஷெல்வா ஷூக் நிறுவனத்தின் உரிமையாளரான PT துரைராஜா அல்லது அந்த நிறுவனத்தின் எவராது ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்களா என்பது தொடர்பில் சுவிட்சர்லாந்து மற்றும் இலங்கை அதிகாரிகள் ஆராய்ந்து வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் அதனுடன் தொடர்புபட்ட மற்றும் அந்த விசாரணைகளை மேற்கொள்ளும் அதிகாரிகளின் அடையாளங்களை ராஜதந்திர சட்டங்களின்படி வெளியிட முடியாது எனவும் சுவிட்சர்லாந்து தூதுவர் ஆலயம் சண்டே டைம்ஸ் பத்திரிகைக்கு பதில் வழங்கியுள்ளது. அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸுக்கு நாம் சவால் விடுக்கின்றோம். பொறுப்பு வாய்ந்த ஒரு அமைச்சர் என்ற வகையிலும் சர்வதேச விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற விதத்திலும் நாம் உங்களுக்கு இந்த விடயத்தை கூறுகின்றோம். நாம் இந்த அறிக்கையை வெளியிட்டதை போன்று நீங்களும் அந்த அறிக்கையை வெளியிடுங்கள். சுவிட்சர்லாந்தின் பெடரல் போலீசார் அது குறித்து உங்களுக்கு வழங்கியுள்ள அறிக்கையை பகிரங்கப்படுத்துங்கள். மின்னஞ்சலாக இருந்தால் அதன் பிரதியொன்றை வெளியிடுங்கள். அதே போன்று இந்த விவகாரம் தொடர்பில் ஊடகங்களுக்கு தகவல்களை வெளியிடுமாறு உங்கள் செயலாளருக்கு கூறுங்கள். பாராளுமன்றத்தில் கருத்து கூறுவதாக கூறிவிட்டு பத்திரிகைகளுக்கு நீங்கள் அறிக்கை வெளியிட்டதை போன்று அல்லாமல் உரிய முறையில் செயற்படுமாறு கூறுங்கள். அவ்வாறு செய்யாமல் இதிலிருந்து விலகிச் செல்ல தயாராக வேண்டாம். இது ஒரு பாரிய பிரச்சனை. මහාචාර්ය ජීඑල් පීරිස් මහතා මම දැක්ක මේ සම්බන්ධයෙන් නිවැරදි කිරීමක් හැටියට එතුමා ප්‍රකාශයක් කරලා තිබුණා. இந்த விடயத்தை சரிப்படுத்தும் வகையில் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையை வாசித்து பாருங்கள். அதில் தெளிவாக ஒரு விடயம் புலப்படுகின்றது. வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ஷெனுகா செனிவிரட்ன தவறிழைக்கவில்லை என அவர் கூற முயற்சி செய்கின்றாரை தவிர இந்த கொடுக்கல் வாங்கல் இடம்பெறவில்லை என கூறவில்லை. இந்த கணக்காய்வு அறிக்கையை பாருங்கள். இந்த கணக்காய்வு அறிக்கையை அரசாங்கத்தின் கணக்காய்வு திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் 3 தயாரித்துள்ளனர். ஆகவே இந்த அறிக்கையை பார்க்கின்ற போது இதில் ஒரு சந்தேகம் தெளிவாக எழுகின்றது. நாட்டின் பணத்தை செலவு செய்துள்ள இந்த கொடுக்கல் வாங்கல் ஒரு பாரிய பிரச்சனையாகும். எனவே ஷெனுகா செனிவிரட்ன இதிலிருந்து விலகிச் செல்ல முடியாது. இந்த அறிக்கையை பார்க்கின்ற போது வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ஷெனுகா செனிவிரட்ன நேரடியாக தொடர்புபட்டுள்ளமை தெளிவாக தெரிகின்றது. ஆகவே இதிலிருந்து அவரை பாதுகாக்க அரசாங்கம் முயற்சி செய்கின்றது. இதேவேளை இதுபோன்ற கொடுக்கல் வாங்கல்கள் காரணமாக நாட்டின் பணம் செலவு செய்யப்படும் விடயத்தில் பொதுமக்கள் எந்த அளவு நம்பிக்கை கொள்வார்கள் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸா தநாயக்க இன்று பாராளுமன்றத்திலும் கேள்வி எழுப்பினார்.